பன்னாண்டி தூரமா போறா வரியா? டீ கடைக்கு போவோம். ஆமாண்ணே, நானும் டீ கடைக்கு தான் போயிட்டு இருந்தேன். சரி சேர்ந்து போவோமா? வாடு சீக்கிரம் வந்து வண்டியில ஏறு போவோம் டீ கடைக்கு. என்ன வண்டியில ஏறியாச்சு, வண்டி எடுங்க. அதை அமிட்டு சிரிச்சுக்கிட்டே கேக்கா உனக்கு இருக்கா? கொஞ்சம் உங்க பின்னாடி திரும்பி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும் யாருக்கு இருக்குன்னு. ஐயா இவையும் காலம் ஒசுத்திட்டு ஒரு மாதிரி குஷ்டவந்தவமா இருக்கான். ஐயா இவனை பார்த்துதான் அவ சிரிச்சிருக்கா பங்கஜம். எடே ஓனாண்டி இந்த காலை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாதா? பொம்பளை அலுவலாம் நடமாடக்கூடிய ஏரியா. சி என் பொண்டாட்டியே பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு நிக்கா. காலை கொஞ்சம் இறக்கி வை ஓனாண்டி. உன்னால இங்கிலீஷ் பேச முடியலன்னா வாய மூடிக்கிட்டு சும்மா இரு, சரியா? அவ இங்கிலீஷ் பேசியல்ல, அவ இங்கிலீஷ் பேசியதை இருந்து வாய பிறந்து கேட்டுட்டு இரு. அப்படி இல்லாட்டா அவட்ட அவ யாசினாலும் அதை வாங்கிக்க. உன்னால இங்கிலீஷ் பேச முடியலல்ல. இந்த அம்மையே என்னத்த சொல்ல, அவ ஒரே ஒரு வார்த்தை ஸ்டெமக்குன்னு சொல்லிட்டாப்பா. அதுக்கு ஒருக்கா எங்க அம்மா ஏதோ அவ முழுசாவே இங்கிலீஷ்ல பேசின மாதிரி இருந்து பீத்திட்டு நிக்கா. சரிமா, உன் மொவ இளைய மொவ இங்கிலீஷ் புலவி தானே, அவள ஒரு 10 லைன் இங்கிலீஷ்ல பேச சொல்லி பாப்போம். அவ பேசிக்கிட்டே பாரா. அதுக்கு என்னடி என் மொவ இளைய மொவ பேசுவா, இங்கிலீஷ் பேசுவா. இப்ப பாரு, நீ பேசு மக்களே. பேசு மக்களே, நான் என்னத்த பேச, எனக்கு தெரிஞ்சதே அந்த ஒன்னந்தான் ஸ்டமக்குங்கிறது தான் எனக்கு தெரியும். சரி, எதையாவது ஒண்ணு அடிச்சு விட்டு தப்பிப்போம். இவகிட்ட இல்லைன்னா அசிங்கப்பட வேண்டியதா இருக்கும் மண்டபத்தா கிட்ட. மம்மி நானே சொல்லணுமே, அதுக்கு என்னத்த சொல்ல? ஐ ஆம் பசிக்குன்னு சொல்லதுக்கு என்னது வரும் இங்கிலீஷ்ல? சும்மா எப்பா வயிறு வேற ஒரே வலியா இருக்கு. இங்கே வந்து கொஞ்ச நேரம் இருக்கலான்னு பார்த்தா எங்க அம்மா ஒருத்தி இருக்கா. நான் இருக்க இடத்துல தான் கொண்டு தீய போட்டு வச்சுட்டு ஓடி போவா. 2 முடிய தூக்கி முன்ன போட்டுக்கிடுவா. கேட்டா நான் நயன்தாரமாய் இருக்கேன்லம்பா. சும்மா எப்பா வயிற்று தாங்க முடியலையப்பா. இவன் என் மூஞ்சி தீக்குள்ள போட்டு கிடக்கான். இந்த நேரம் தீக்குள்ள மண்டையை போட்டு தீ கலரும் மண்டை கலரும் ஒரே மாதிரி இருக்குல்ல கதிரு, தள்ளி வாழ. சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காதம்மா, நானே வயிற்று வலி தாங்க முடியாம நின்றுட்டு இருக்கேன். கதிரு, அம்மா இப்படி சொல்லின்னு நினைக்கல, கொஞ்சம் தள்ளின்னு பேசல, வாட எகிருவு. கோவத்தை கிளப்பிட்டு இருக்காதம்மா, தள்ளி ஓடிரு. நானே தள்ளி ஓடலாம்னு தாம்ல இருந்தேன். ஏன்னா வாட அப்படி. தேங்க்ஸ் மோனே, தள்ளி போயிடுறேன். தள்ளி போக போக இல்லை கதிர்வாயின் நாற்றம் இல்லை. எப்பா எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும். நம்ம மோவன் தான் இருந்தாலும் வாட தாங்க முடியலையே கடவுளே. கதிர் மாமா ஏன் வயிற்று பிடிச்சிக்கிட்டேனுக்கா? மூஞ்சிய கூட ஒரு மாதிரி அசிங்கமா வச்சுக்கிட்டு. இல்லல முள்ளு மண்டையா, வயிற்றுக்குள்ள புண்ணுன்னு நினைக்கேன், அதான் ஒரே வலியா இருக்கு. இரு கதிர் மாமா, நான் இப்ப வாரேன். என்ன மாமா, இது சீக்கிரம் குடி, உனக்கு சரியாயிரும். என்ன சீக்கிரம் சரியாயிருமா? எங்க குடு. அப்பா சீக்கிரம் சரியாயிருமா? ஏல கதிர், இங்க இருந்து என்னத்தை குடிச்சிட்டு இருக்கா? கதிர் மாமா தான் சொல்லிச்சு வயிற்று புண்ணா இருக்குன்னு, அதான் தாத்தா காலுக்கு போடுற மருந்தை எடுத்துக்கொண்டு கொடுத்தேன். என்னது கால் புண்ணு மருந்தா? தாத்தா கால் புண்ணே சரியாகும் போது உன் வயிற்று புண்ணு சரியாகாதா? பாருமா இவன் பண்ண வேலைய. என்ன தட்டி மீன் குழம்பு வச்சிருக்கா, வாயில வைக்க ஆவுல. கடவுளே, இதை நான் என்னன்னு சொல்ல. நீ செஞ்ச மீன் குழம்ப மனசம் தங்க முடியாது. நக்கி பார்த்த ஈ கூட மயங்கி அங்க செத்துறோம். எவண்டி உன்னை சமைக்க சொன்னா? எவண்டி உன்னை சமைக்க சொன்னா? கிச்சன் பக்கம் போகாத, கிச்சன் பக்கம் நீ போன காலை வெட்டி எடுத்துருவேன். அம்மா வீட்டுல போய் நின்று சமையல் படிச்சா மட்டும் இங்க வா. சொல்றியா டீ? நீ சொல்றியா டீ? நெட்டக்கால நல்லா தான் நில வச்சேன் குழம்பு. யாமில நான் வச்ச மீன் குழம்ப குறை சொல்லிக்கிட்டே இருக்கா. சுடுதண்ணி குழம்புன்னு சொல்லிக்கிட்டு யா முன்னாடி நிக்காத. இப்பவே நீ உங்க அம்மா வீட்டுக்கு போறியா இல்லையான்னு சொல்லிருட்டி. சொல்றியா இல்லனா சொல்றியா ஏட்டி? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்காட்டி? ஆடிக்கிட்டா இருக்கா? ஆடிக்கிட்டு நான் வாங்கிக்க. ஏப்பி அதில போவான் குழம்பு காண்டி கொலை பண்ணிட்டேன். என்ன ஒய் சொல்லும் பார்த்தா உமக்கு தெரியலையா நான் பாத்திரம் கழுவிட்டு நிக்கேன்னு? அதான் டீ பாத்திரத்தை நல்லா கழுவுன்னு சொல்லதுக்கு தான் வந்தேன். அன்னைக்கெல்லாம் நீ பாத்திரம் கழுவி வச்சிருந்தா சுவாத்தியம் உள்ள போட்டு தந்திருந்தா எக்ஸோ சுவப்பு வாடையா இருந்து.
நானாவது உமக்கு பாத்திரத்தை விளக்கி உமக்கு சோறு போட்டு தரேன், அதுவும் எக்ஸ்ட்ரா சோப்பு போட்டு. உங்க அம்மா பாத்திரம் விளக்குனா தட்டே தேஞ்சிடும்னு சொல்லி பாத்திரம் விளக்காம அதில் சோறு போட்டு தந்திருக்கு. நீரும் அதை வாங்கி தின்னுட்டு கம்முன்னு போயிருக்கீரு. இப்போ நான் விளக்கிய பாத்திரத்தில் தான் உமக்கு குத்தம் கண்டுபிடிச்சி இங்கே வந்து நின்று ஆடுறீரு. நான் என்ன பாட்டுக்கிட்டே ஆடுனேன், சும்மா தானட்டி நின்றுட்டு இருக்கேன். பெரிய புத்திசாலித்தனமா பேசியதான் நினைப்பு. வாய் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும் உங்களை. ச்சே, வாய் இல்லைன்னா என்ன நாயாவது தூக்கிட்டு போயிருக்கோம். ஆபீஸுக்கு போற பெட்ரோல் செலவு மிச்சப்பட்டிருக்குமே. உன்கிட்ட பேசினா வேலை விளங்காது. போய் போய் எப்பா ஒரே வெயிலுப்பா, விசர்த்ததும் ஒரே ஊரலா எடுக்க ஆரம்பிச்சிட்டு. எடி பங்கு, எடி பங்கு. என்ன பங்கு போய் வேணும்? ஒரே பங்கு பங்குன்னு சொல்லிட்டு நிக்கிறே. எடி நான் உன் பேரதாம்ட்டி அப்படி சொன்னேன். சரி போய் இப்ப உமக்கு என்ன வேணும்னு கேட்கேன். ஏட்டி ரொம்ப வயிறு பசிக்கிட்டு சீக்கிரம் சோத்தை போட்டு கொண்டு வா. ஐயே, நேற்று பொங்குன சோறையும் கறியும் ஃப்ரிட்ஜுக்குள்ள எல்லாம் வச்சிருந்தேன். கரண்ட் இல்லாம எல்லாம் நாசமெல்லாம் போச்சு. இப்ப இவரை எப்படி சமாளிக்க? ஏதாவது செய்வோம். என்னங்க ஒரு மாதிரி தலையெல்லாம் கிறக்கிட்டு வருவங்க, நிக்கிறதுக்கே முடியலைங்க. வாட்டி இந்த சோபால வந்து படுத்துக்க. எம்மா எப்பா ஒரு மாதிரி வருவேப்பா, நிக்க முடியலையே. சேரிட்டி பங்கு, நீ சோறு பொங்குனியா இல்லையா? என் போய் நான் இப்போ உடம்புக்கு முடியாம சாவ கிடந்தாலும் உமக்கு சோறு பொங்கி தரணும், அப்படிதானே போய்? சேரிட்டி நீ சோறு பொங்காண்டா, நான் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு உனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வரேன். என்ன அப்பாடா, ஒரு வழியா தப்பிச்சிட்ட மக்களே, சோறு பொங்காம. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஸ்டடி விஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே ஒரு லைக்கும் போட்டுருங்க என்ன மக்களே.